அடுத்து காக்னிசன்ஸ். காக்னிசன்ஸ் எடுப்பாங்கள்ல, யார் காக்னிசன்ஸ் எடுப்பா? வாட் இஸ் காக்னிசன்ஸ்? டேக்கன் ஆன் ஃபைல். ஓகே, காக்னிசன்ஸ் யார் எடுக்கணும்? இப்போ ஒரு 302 அஃபென்ஸ் இருக்குது, யார் காக்னிசன்ஸ் எடுக்கணும்? மேஜிஸ்ட்ரேட்டா? எங்கே இருக்குது அப்படின்னு? செஷன்ஸ் கோர்ட்டா? அது எங்கே இருக்குது? எந்த கோர்ட்? யார் எடுக்கணும்? செஷன்ஸ் அஃபென்ஸாக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட் தான் எடுக்கணும். ஐபிசி அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் தான் எடுக்கணும். அதுக்கான செக்ஷன் 190, அதுக்கப்புறம் இப்போ வந்து 210 BNSS அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐபிசி அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா காக்னிசன்ஸ் அப்படின்னா டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ், இவ்வளோ தான். இப்போ ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வருது, போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் என் கையில் கொண்டாந்து கொடுக்குறீங்க, நீங்களே மேஜிஸ்ட்ரேட்டாக இருங்க, நான் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை வாங்கி என்ன பண்ணுவீங்க? அதைப்பா இந்த அளவுக்கு போலீஸ் ரிப்போர்ட்டை என்ன பார்ப்பேன்? படித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் என்னது? டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ். இதை வந்து நம்ம நாலேஜுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஐபிசி அஃபென்ஸ் ஈவன் 302 இருந்தால் கூட, மர்டராக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் தான் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் யாருக்காவது கான்ட்ராடிக்ஷன் இருக்கா? உங்களோட கருத்து செஷன்ஸ்க்கு அப்போ எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தோணலையா? ஸ்பெஷல் ஜட்ஜ் யார் அங்கே? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஓகேவா? இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 193க்கு வந்தீங்கன்னா 193 சிஆர்பிசி, இப்போ வந்து 213 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு இருக்கா? அப்போ செஷன் கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? அங்கே அப்படி தானே இருக்கு. காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் பை தி செஷன்ஸ் கோர்ட் அப்படி தானே இருக்கு. அது கீழே பாருங்க, எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ் எக்ஸ்பிரஸ்லி ப்ரொவைடட் பை திஸ் சங்கீதா ஆர் எனி அதர் லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ். இந்த சங்கீதா, அதாவது அந்த முன்னாடி வந்து கோடுன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த கோடில் எக்ஸ்பிரஸாக செஷன்ஸ் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்ன செக்ஷன் தெரியுமா? இதுலேயே காக்னிசன்ஸ்லேயே 199, அதாவது எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன் இருக்கும். டிஃபமேஷன் கேஸ், டிஃபமேஷன் கேஸ்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஜட்ஜ் எடுத்துக்கலான்னு அதில் இருக்குது எக்ஸப்ஷன். இதில் கொடுத்துருந்தா மட்டும், இந்த கோர்ட்டில் நீ எடுத்துக்கலான்னு உனக்கு அதிகாரம் கொடுத்தா மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர் பை எனி அதர் லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்படின்னா எதை பேஸ் எதை வந்து அவங்க சொல்கிறாங்க? ஸ்பெஷல் ஆக்ட்ஸ், போக்ஸ் ஆக்ட், MMDR, இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜே இருப்பாங்க. அவங்க வந்து யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அவங்க வந்து அந்த இடத்துல காக்னிசன்ஸ் எடுக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க மேஜிஸ்ட்ரேட்டாக அங்கே ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு போக்சோ ஒரு கேஸில் போய் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டை போய் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஓகேவா? இதுதான் காக்னிசன்ஸ். இப்போ காக்னிசன்ஸ் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் 26 ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். காக்னிசன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வேற போலீஸ் ரிப்போர்ட் இஸ் ஃபைல்டு பை த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இன் த கோர்ட் விச் இஸ் எம்பவர்ட் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ். அதுக்கு வந்து ஒரு 3 ரூல் சொல்கிறாங்க. நோ அஃபென்ஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் கமிட்டட், எந்த அஃபென்ஸுமே இல்லை. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அஃபென்ஸும் இல்லை. அடுத்து த அஃபெண்டர் இஸ் நாட் நோன். ரெண்டாவது, அஃபெண்டர் இஸ் நாட் நோன். மூணாவது, நோ அஃபென்ஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் கமிட்டட் பை த பர்சன் ஆர் பை எனி ஆஃப் த பர்சன் நேம்ட் இன் த எஃப்ஐஆர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஃபார்ம் 16 படி இப்போ என்ன இருக்குது? உங்களுக்கு 3 இருக்குது. அஃபென்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று அஃபெண்டர் யாருன்னே தெரில. அஃபென்ஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் கமிட்டட், அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருன்னு தெரில. அப்போ ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 16 சொல்கிறாங்க. ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 16 என்ன சொல்கிறாங்கன்னா, நெசசரி பர்சனுக்கு என்ன பண்ணணும்? சம்மன் அனுப்புங்க, நோட்டீஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அப்போ அவர் வந்துட்டார், அப்பியரன்ஸ் ஆகிட்டாங்க, எல்லாரும் அப்பியரன்ஸ் ஆகிட்டாங்கன்னா காப்பீஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் காப்பீஸ் கொடுங்க. எந்த செக்ஷனில் இருக்குது ஃப்ரீ ஆஃப் காப்பீஸ்? எந்த செக்ஷனில் இருக்குது? 207. க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கும் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படின்றது நெகட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? க்ளோஷர் ரிப்போர்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐஓ இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து யாருமே இல்லை, அவங்க சொன்ன மாதிரி MF இந்த மாதிரி இருக்கலாம், யாருமே இதை பண்ணலை அப்படின்னா எந்த அக்யூஸ்ட் பண்ணலை அப்படின்றத பார்க்கணும். இந்த அக்யூஸ்ட் பண்ணலை அப்படின்னா இவங்களாம் அதில் சம்மந்தப்படலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணலாம். என்ன பெட்டிஷன்? ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன். ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன்னா என்ன?
நெகட்டிவ் ரிப்போர்ட்டு அகேன்ஸ்டாக போடுவோம். அதில் என்ன இருக்கும்? அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. யார் தெரிவிக்கணும்? கம்ப்ளைனன்ட் சைடில். இந்த இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு திருப்திகரமாக இல்லை, எனக்கு வந்து இதில் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ காக்னிசன்ஸ் எப்படி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவந்த் சிங் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவந்த் சிங் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இதில் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. க்ளோசர் ரிப்போர்ட்டில் எப்படி காக்னிசன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் கையில் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன பண்ணலான்னு பாருங்கள். அக்செப்ட் த ரிப்போர்ட் அண்ட் க்ளோஸ் த கேஸ். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஒரு வேளை பார்க்குறாரு, பார்த்துட்டு இதில் அஃபென்ஸ் கமிட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஆர்டர் போடலாம். ஓகேவா? அடுத்து இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டில் இவர் காக்னிசன்ஸும் எடுக்கலாம். அதில் இருக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா காக்னிசன்ஸ் எடுக்கலாம். பகவந்த் சிங் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இப்போ நம்ம சிஸ்டம் வந்து அக்யூஸ்டோரியல் சிஸ்டம், தெரியுமா தெரியாதா? அக்யூஸ்டோரியல் சிஸ்டம். ஓகேவா? என்னன்னா அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரையலும் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது இதுக்கு ஒரு 4 எக்ஸெப்ஷன் இருக்குது. அக்யூஸ்ட் தேவையில்ல அந்த இடத்துல. அப்போ யார் தேவை? யார்? அப்போ என்னென்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த ஸ்டேஜில் அக்யூஸ்ட் தேவையில்ல? அதுக்கு பேர் என்ன? டிஸ்பென்ஸ் வித் தி பர்சனல் அப்பியரன்ஸ். ஓகேவா? டிஸ்பென்ஸ் வித் தி பர்சனல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அக்யூஸ்டோட அப்பியரன்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லை. என்னென்ன செக்ஷன், எந்தெந்த ஸ்டேஜில்? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது பண்ணுற ட்ரையல் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்க எல்லாருக்குமே தெரியும். 317 பெட்டிஷன் அது என்ன ஸ்டேஜில் போடுவீங்க? எல்லா ஸ்டேஜ்லையும் அது மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் நம்ம. நானும் அதான் போட்டேன். வேறு எதுவுமே நமக்கு போட தெரியாது. மற்றபடி தேவையில்ல, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு வாங்க, நாங்களே பெட்டிஷன் போட்டுக்கிறோம், 500 ரூபா மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, போதும்ல ஜூனியர் அட்வொகேட்டுக்கு. அது 317 பெட்டிஷன். இப்போ வந்து என்ன செக்ஷனு? 355. சார் டெய்லி போடுறீங்க போல் பெட்டிஷனா? 205 எழுதிக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்பென்ஸ் வித். 205 எங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 228 magistrate may dispense with personal attendance of the accused. இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். நான் சொல்கிறேன் இந்த 4மே வந்து எக்ஸெப்ஷனல் செக்ஷன்ஸ். 205 magistrate may dispense with personal attendance of the accused. Whenever a magistrate issue a summon, he may, if he sees reason so to do, dispense with the personal attendance of the accused and permit him to appear by his pleader. இந்த வார்த்தை இங்கே இருக்கும் பாருங்கள். permit him to appear by his pleader அப்படின்றது இருக்கும். செகண்டில் பாருங்கள், இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த மேஜிஸ்ட்ரேட் இன்கொயரிங் இன்டு ஆர் ட்ரை த கேஸ் இன் இஸ் டிஸ்கிரிஷன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் டைரக்ட் த பர்சனல் அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். இந்த 205 பெட்டிஷன் எப்போ போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். சம்மன் அனுப்புன பிறகும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த பர்சன், அதாவது டிவிசி கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா திணையில் படத்துக்கு வரங்க ஒரு பாட்டி, அந்த பாட்டியெல்லாம் பிடிச்சி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டு விட்ருவாங்க, கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இல்லை ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்காங்க அப்படின்னா வர முடியாது. டிஸ்பென்ஸ் வித் பெட்டிஷன் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வர தேவையில்லை. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 317 எப்போ போடுவீங்க? 317 சார் சொன்ன மாதிரி எப்பயுமே அதான் போட்டுட்ருக்கோம். டூரிங் ட்ரையல் 317 பெட்டிஷன் போடுவோம். அதில் என்ன பண்ணியிருப்போம் நம்ம, அக்யூஸ்ட் வரமாட்டாங்க இன்றைக்கி ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 317 போடுவோம். அடுத்து 273 இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் டு பி டேக்கன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட்னு சொல்லி அதிலே இருக்கும். இப்போ ஒரு வேளை அக்யூஸ்ட் வரல அப்படின்னா நீங்கள் 273 சொல்லியிருப்பாங்க. அக்யூஸ்ட் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஸ்டேஜ். அடுத்து வந்து 299 அப்படின்னு சொல்லுவாங்க. 299 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவீங்க? அக்யூஸ்ட் வந்து இல்லை, யாருனே தேடி கண்டுபிடிக்க முடியல, அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் அப்பையும் கண்டுபிடிக்க முடியல, அப்ஸ்காண்டிங் போயிட்டார் வெளியில் எங்கேயோ. எப்படி எடுப்பீங்க மற்றவங்கள? சரி, அதை கண்டக்ட் பண்ணிடலாம். இப்போ காணாமல் போயிட்டாரு, அவருக்கு அகேன்ஸ்டாக எவிடன்ஸ் எடுக்கலாமா? இப்போ நான் என்னோட கேள்வி என்னென்னா 299 அவருக்கு அகேன்ஸ்டாக எவிடன்ஸ் எடுக்க முடியுமா முடியாதா? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. முடியுமா முடியாது? முடியும். 299 அது இருக்கும் பாருங்கள்.
இது முக்கியமான டாபிக்கு. அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்ஸ் எடுக்கலாமானா எடுக்கலாம். ரூல் 32 ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. கேசஸ் ஆஃப் அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டு, ஒரு அக்யூஸ்டு காணாமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவருக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்ஸ் எடுக்கலாமா கூடாது அப்படின்றது 299 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 299 இப்போ வந்து 335 ரெக்கார்ட் டு எவிடன்ஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு பாருங்க, இஃப் இட் இஸ் ப்ரொவைடட் தட் அன் accused person has absconded and there is no immediate prospect to arresting him, the court competent to try or commit for trial such person produced on behalf of the prosecution and record their depositions. இருக்கா இல்லையா? அதில் பேராக்ட் எடுக்கலைன்னா ஒன்றுமே புரியாது. அப்புறம் கிளாஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. கீழே இருக்கா? எக்ஸாமின் த விட்னஸஸ் such deposition may on the arrest of such person. இங்கே இதில் என்ன கொடுத்துருப்பாங்க கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? எவிடன்ஸ் எடுக்கலாம், சீஃப் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், கிராஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே ஒரு 5% கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கன்னா 299 கீழே 335க்கு கீழே சப்செக்ஷன் 1ல் கீழே இஃப் த டெபானண்ட் இஸ் dead or incapable of giving evidence or cannot be found or his presence cannot be procured without an amount of delay, expense or inconvenience அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த பர்சன் அந்த டெபோஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், PW 1 or 2 இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வர முடியல அட் த டைம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் வந்துடுறாரு. சரியா? வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? எவிடன்ஸ் எடுத்துட்டோம், சீஃபு கிராஸ் எடுத்துட்டோம். இப்போ திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, இல்லை அவரே அப்பியர் ஆகிட்டார், என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் போட்டால் கூட திருப்பி முதல்லேருந்து போக முடியுமா? 311 போட்டு மறுபடியும் விட்னஸ் ஏற்றிக்கலாம். அதோட எக்ஸப்ஷன் தான் இந்த 5 பேர். ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை எப்படி கூப்பிட முடியும்? அந்த டெபோசிஷனை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கண்டே பிடிக்க முடியல, இல்லை வந்து ரொம்ப படுக்க ஆகிட்டாங்க, அடுத்து எங்கேயாவது வெளிநாடு போயிட்டார், இதுதான் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்ற வார்த்தை. இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. இது எதுக்கு ரிலேட்டட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 33 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதில் தான் 32 and 33. 32 வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்கோம், டையிங் டிக்ளரேஷன் சொல்லி பழகிருக்கீங்க. அதில் 4 இருக்கும். ஆக்சுவலாக அது டையிங் டிக்ளரேஷனே கிடையாது. ஒரு 4 பேர் இங்கே இருக்கிற 4 பேர் அங்கேயும் இருப்பாங்க. 33ல் வந்து 5 பேர் இருப்பாங்க. இன்கன்வீனியன்ஸ் அப்படின்ற வார்த்தை என்னென்னா, அந்த பார்ட்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வர்ஸ் பார்ட்டி கொண்டு போய் வந்து வர முடியாமல், கோர்ட்டுக்கு வர முடியாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு தான் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டெபோசிஷனை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அது அவருக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அவர் வந்துட்டார்னா சில கேஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீஃப் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்ணிங்கன்னா ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன் அவங்களோட ரைட்டு. அவர் அப்பியர் ஆகிட்டார்னா நீங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாதா? இப்போ வந்திருக்கு 356 BNSS. 356 BNSS. Inquiry, trial or judgment in absentia of proclaimed offender அப்படின்றான். அந்த அக்யூஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிருக்காருன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் 32 ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். வந்து ப்ராசஸ் இஷ்யூ பண்ணுங்கள். ப்ராசஸ் எந்த இதில் இஷ்யூ பண்ணணும், என்ன செக்ஷன்? 204. 204ல் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க, சம்மன் அனுப்ப சொல்கிறாங்க. சம்மனுக்கு அப்புறம் வாரண்ட். சரியா? வாரண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொக்ளமேஷன். 82 ஆஃப் CRPCயில் அவர் என்ன பண்ணணும், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ளேர் பண்ணணும். அடுத்து 299ல் எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்களே உடனேலாம் ப்ரொக்ளமேஷன் கொடுத்துட முடியாது, உடனேலாம் 299 எடுத்துட முடியாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்ஸ்காண்டட் அண்ட் தேர் இஸ் நோ இமீடியட் ப்ராஸ்பெக்ட். அதாவது சஃபிஷியன்ட் மீன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தேடி இருக்கணும். தேடி அப்போ கிடைக்கலனா மட்டும் இந்த ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 82 ஆஃப் தி CRPC. அதுக்கப்புறமா தான் நீங்கள் 299 கண்டக்ட் பண்ண முடியும். எடுத்தோன்னேலாம் இவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, ஒரு 4 நாள் வரலை, 4 வாய்தாக்கு வரலைன்னா நீங்கள் பண்ண முடியாது. சார் சொன்ன மாதிரி இப்போ 4 அக்யூஸ் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், மிச்சம் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேருக்கு என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். ஸ்ப்ளிட் அப் பெட்டிஷன் எங்கே இருக்குது, 317 ஸ்ப்ளிட் அப் த கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ளிட் அப் கேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த எக்ஸப்ஷன் டு
எதுக்கு எக்ஸப்ஷன்? இந்த 4 டிஸ்பென்ஸ் வித் தி பர்சனல் அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். ஓகேவா அப்படின்னு சொல்லணும் இந்த 4 செக்ஷன். வக்காலத் போடுறோம் கிரிமினல் கோர்ட்ஸில், எதை பேஸ் பண்ணி வக்காலத் போடுறீங்க? வக்காலத் போடுறோன்னா நீங்கள் அதை பார்த்து நம்ம எழுதுறதில்ல, அதில் இருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு எழுதுவோம். அது கிடையாது. வக்காலத்துக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் தெரியுமா? 72 ஃபார்ம் 72 அப்படின்னு சொல்லி வக்காலத் நாமா அப்படின்னு இருக்கும். ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 72 வெறும் ஃபார்மில் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 72 மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். வக்காலத் போடலான்னு நமக்கு ரைட்ஸ் கொடுத்தது யார்? எல்லாரும் போய் வக்காலத் போடுறோம். யார் சொல்லி கொடுக்குறீங்க? இல்லை பொதுவாகவே எல்லா இதுலேயுமே வக்காலத் போடுறோம், எல்லா கேசஸ்லையும். யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? வக்காலத் போடுறீங்க எல்லா கேஸ்லையும். யார் கொடுத்தா? எங்கே சொல்லியிருக்காங்க வக்காலத் போடணும்னு? அட்வொகேட் ஆக்டில் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? டெய்லி வக்காலத்து போடுறோம் சரியா? வக்காலத்து போடுங்கன்னு எங்கே இருக்குது? அந்த பிஃபோர் மீ வாங்குறோம்ல அதெல்லாம் எங்கே இருக்குது? யார் சொல்லியிருக்கா? ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸா? அதில் தான் இருக்குது. அட்வொகேட் ஆக்ட் அதில் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே தான் நமக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம் சொன்னாங்க. அதில் எங்கே சொல்லியிருக்காங்க? அட்வொகேட் ஆக்ட்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஐபிசியில் இருக்குன்றேன், நம்பிடுவீங்களா? அட்வொகேட் ஆக்ட்ஸில் எங்கே இருக்குது? யார் ரைட் கொடுத்தா? செக்ஷன் 30 மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கு. அது எதுக்கு போடணும்? அக்யூஸ்டு வந்து ஜெயிலில் இருக்காங்க, கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 71 மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ். அக்யூஸ்டு பர்சன் வந்து கஸ்டடியில் இருந்தாங்கன்னா ஃபார்ம் நம்பர் 71. ஒன்ஸ் அவர் அப்பியர் ஆகிட்டார்னா இந்த மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஃபார்ம் நம்பர் 71 ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 71. நம்ம போடுற வக்காலத்து வந்து ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 72 செக்ஷனா சார்? அடுத்து அட்டஸ்டேஷன் வாங்குகிறோம். நம்ம பக்கத்தில் இருக்க ஆள் தான் வாங்குவோம் எப்பயுமே. யாரெல்லாம் அட்டஸ்டேஷன் போடலாம்? யார் போடலாம்? ஒரு 6 பேர் இருக்காங்க சரியா? அட்வொகேட்டுக்கிட்ட மட்டும்தான் நம்ம போடணும்னு சொல்லிங்க. 6 பேர் இருக்காங்க. அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆஃபீஸர் இன் சர்வீஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? கெசட்டட் ஆஃபீஸர் யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். அடுத்து கமிஷன்ட் ஆஃபீஸர் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியாவோட கமிஷன்ட் ஆஃபீஸர் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்து அண்ட் அம்பாசிடர்ஸ் யாருன்னு தெரியும்ல. அடுத்து அட்வொகேட் என்ரோல்டு அண்டர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961. அடுத்து நோட்ரி பப்ளிக், அப்புறம் வந்து கமிஷனர் ஆஃப் ஓட்ஸ். இவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து ரூல் 27 சப் ரூல் 1ல் அட்வொகேட் என்ரோல்டு அஸ் அன் அட்வொகேட் யாரெல்லாம் வந்து என்ரோல் பண்ணியிருக்கமோ அவங்க மட்டும் வக்காலத் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 1ல் இருக்குது. 4 பொறுத்த வரைக்கும் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபார்ம் நம்பர் 71. வக்காலத் நாமா வந்து சப் ரூல் 6 72. அட்டஸ்டேஷன் வந்து 7. இது எல்லாமே அங்கே இருக்குது. ஓகேவா? எத்தனை டைப் ஆஃப் ட்ரையல் இருக்குது? 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரையல் இருக்குது. என்னென்ன ட்ரையல் இருக்குது? செஷன் ட்ரையல், வாரண்ட் ட்ரையல், சம்மரி ட்ரையல் அண்ட் சம்மன்ஸ் ட்ரையல். இது 4 இருக்குது. சாப்டர் 18, 19, 20, 21. இந்த டெஃபர் பெட்டிஷன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231 subclass 2. The judge may in his discretion permit the cross-examination of any witness to be deferred until any other witness or witnesses have been examined or recall any witnesses for further cross-examination. இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 12 விட்னஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். PW1 இருக்காங்க. அவங்கள இப்போதைக்கு வந்து என்ன பண்ண வேணாம், விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெஃபர் பெட்டிஷன் போடுவோம். இது யார் போடலாம்? அக்யூஸ்ட் போடலாமா டெஃபர் பெட்டிஷன்? டிஃபென்ஸ் விட்னஸ் வரும்போது அக்யூஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? கேஸ்லாஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ராசிக்யூஷன் வரும்போது ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை நீங்கள் இப்போ விசாரிச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாதகம் இருக்கும். ஒரு வேளை இப்போ வந்து அவரோட இன்கன்வீனியன்ஸ், அவர் வந்து முன்னாடியே வெளியே போகிறாரு அப்படின்னா அந்த முன்னாடியே நீங்கள் வந்து விசாரிச்சிக்கலாம். இந்த டைமில் தான் வந்து டெஃபர் பெட்டிஷன் போடுவாங்க. 231 subclass 2. அடுத்து 242 subclass 3 எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் சொல்லிட்டு வாரண்ட் கேசஸில் இருக்கும். ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து டெஃபர் பெட்டிஷன் போட்டுக்கலாம். 242 subclass 3, 231 subclass 2. அடுத்த கொஷின், பிடி வாரண்ட்னா என்ன? வாட் இஸ் பிடி வாரண்ட்? பிடி வாரண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிசனர் டிரான்சிட் வாரண்ட். பிரிசனர் டிரான்சிட் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி கஸ்டடியில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கோர்ட்டு கூட்டிகிட்டு வரணும்னா பிரிசனர் டிரான்சிட் வாரண்ட் வந்து போடுவாங்க. அதான் பிடி வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பிடி வாரண்ட். சரி, டிஸ்சார்ஜுக்கு வருவோம். டிஸ்சார்ஜ் எப்போ போடணும்? ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் சார்ஜ் ஃப்ரேமிங் முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணணும். முன்னாடி வந்து லிமிட் கிடையாது, இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடும், பெட்டிஷன் போடணும், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும்னு லிமிட் கிடையாது. ஆனால் இப்போ லிமிட் இருக்குது. எத்தனை நாள்? 60 days. எப்போலேருந்து? 60 days கரெக்டு. எக்ஸாமில் கேட்பாங்க 60 days 90 daysன்னு ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எப்போலேருந்து 60 days? The accused may prefer an application for discharge within a period of 60 days from the date of commencement of the case under section 232. ஓகேவா, BNSSல கொடுத்துருப்பாங்க செக்ஷன் 250 டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 60 நாளைக்குள்ள டேட் ஆஃப் கமிட்டல். கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் எங்கே இருக்குது? கமிட்டல்னா என்ன? ஃபஸ்ட்டு காக்னிசன்ஸ் எடுத்தோமா, காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ட்ரையபிள் பை த கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? செக்ஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கமிட்டல் பண்ணுவாங்க. ஓகேவா, செஷன்ஸ் கோர்ட் பார்க்குறாரு, பார்த்துட்டு இது வந்து ட்ரையபிள் பை மீ, இல்லை என்னோடது கிடையாது, நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மேலே போகிறது கமிட்டல். இது என்னது இல்லைப்பா, நீ ஏன் வச்சுக்கோ, நீ ஏன் ட்ரையல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர். மேட் ஓவர் ஆர் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லி 191ல் இருக்கும் பாருங்கள். 191ல் இருக்குது மேட் ஓவர் ஆர் மேக் ஓவர். 191ல் இருக்கும். 191 CRPC. இப்போ 211 BNSS 212. ரிமாண்டுன்னு பார்த்தோம். ரிமாண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்போப்பெல்லாம் ரிமாண்ட் பண்ணலாம்? அட்ஜார்ன்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எங்கே இருக்குது? அட்ஜார்ன்மெண்ட் வாங்குகிறோம்ல ட்ரையல் கோர்ட்ஸில். அப்போ அட்ஜார்ன்மெண்ட் எங்கே இருக்குது? FTCயில் வாங்குறாங்களே, FTC ஃபஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். என்ன செக்ஷனில் அட்ஜார்ன்மெண்ட் வாங்குகிறோம்? எதுக்கு வாங்குறோம்னா தெரியாமல் போய் 2 days 3 days நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு வாங்குறோம். எங்கே கொடுத்துருக்காங்க அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு? 309 அட்ஜார்ன்மெண்ட். இப்போ வந்து 324ல் இருக்குது அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அட்ஜார்ன்மெண்ட்டு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு லிமிட்டேஷன் முன்னாடி கிடையாது. எத்தனை தடவை அட்ஜார்ன்மெண்ட் கொடுக்கலாம்? CPCயில் இருக்குது எத்தனை தடவை அட்ஜார்ன்மெண்ட் கொடுத்துக்கலாம்? 3 times. அது மட்டும் தெரிஞ்சிருக்கு, அது போதும். ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரில, 3 தடவை வாங்கிக்கலாம். இப்போ இருக்கே BNSSல. இப்போ BNSSல கொடுத்துருக்காங்களே எத்தனை தடவை அட்ஜார்ன்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 324. அடுத்து கம்ப்ளைண்ட் கேஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கம்ப்ளைண்ட் கேஸ்? கம்ப்ளைண்ட்னா என்ன? வாட் இஸ் கம்ப்ளைண்ட்? ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்கணும்? போலீஸ்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு எங்கே இருக்குது? 2Hல இருக்கா? என்ன இருக்கு அங்கே? 2H முன்னாடி வந்து 2D. அதை எடுத்து பாருங்கள். means any allegation made orally in writing to a magistrate with a view to his taking action under the Sankita that some person, whether known or not known, has committed an offence but does not include a police report. இப்போ யார்கிட்ட கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டு? மேட் ஓரலி ஆர் இன் ரைட்டிங், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா, இது என்ன? இது பட் டஸ் நாட் இன்க்ளூட் போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட்டை இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போலீஸ் ரிப்போர்ட் இன்க்ளூட் ஆகாது? போலீஸ் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? 173ல் இருக்க போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? போலீஸ் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் சேம் தான், அதில் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இப்போ கம்ப்ளைண்ட் யார் கொடுப்பா? பார்ட்டி, கம்ப்ளைனன்ட். அதான் டிஃபேக்டோ கம்ப்ளைண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ போலீஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்கலை, FIR எடுக்கலைன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுப்போம். 200ல் இருக்குது. 200லேருந்து 204 வரைக்கும் இருக்குது. அப்போ 156(3)ல் இருக்கிறது என்னது? ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதுக்கு பேர் என்னது? டைரக்ஷன் டு ஃபைல் த FIR இன்ஃபர்மேஷன். 262லேயும் ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது. அது எப்போ பண்ணுறது? பார்த்தது வந்து இதில் பார்த்தோம் செஷன்ஸு. இது 262ல் த அக்யூஸ்ட் மே ப்ரிஃபர் அன் அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்சார்ஜ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 230. அங்கே வந்து என்னது? கமிட்டல் பண்ணதுலேருந்து 60 நாள். இங்கே என்ன பண்ணணும்? காப்பீஸ் கொடுத்ததுலேருந்து 60 days. அப்போ சார்ஜ் எப்போ ஃப்ரேம் பண்ணுவாங்க? சார்ஜ் எப்போ ஃப்ரேம் பண்ணுவாங்க? கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு இருக்கு.
இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணல, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அப்போ எத்தனை நாளைக்குள்ளே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்? is exclusively triable by the court, he shall frame in writing a charge against the accused within a period of 60 days from the date of first hearing on charge. அப்போ first hearing on chargeனா என்னது? டைரி பார்த்துருக்கீங்களா? கோர்ட்ஸ் டைரி, அதில் என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ஸ் டைரியில் என்ன இருக்கும்? நம்ம ஹைகோர்ட் டைரி இல்லை, கோர்ட்ஸ் டைரியில் பார்த்துருக்கீங்களா? அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ். இது வரைக்கும் யாருமே எதுவுமே பார்க்காத மாதிரி புதுசாக முழிச்சிட்டு இருக்கீங்களே. ஹிஸ்ட்ரி ஆஃப் கேசஸில் என்னென்ன ஸ்டேஜ்னு சொல்லி இருக்குமா இருக்காதா? என்னென்ன ஸ்டேஜ் இருக்கும்? ட்ரையலு, அப்புறம் இஷ்யூ ஆஃப் சம்மன், அப்புறம் என்ன இருக்கும்? இஷ்யூ ஆஃப் சர்வீஸ். மேம் பார்த்துட்டாங்க உடனே, வாங்க கோர்ட்ஸு போவோம், அதில் போய் இருக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருந்தால் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தின் அ பீரியட் ஆஃப் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபஸ்ட் ஹியரிங் ஆன் சார்ஜ். அப்படின்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சார்ஜ் ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியரிங் போடுவாங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்லேருந்து 60 நாளைக்குள்ளே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் அந்த சார்ஜ். அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேசஸில் முதல்ல என்ன இருக்குவாங்க? சார்ஜுன்னு போடுறாங்க. இன்றைக்கி வந்து நான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போகிறேன் அப்படின்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? ரீட் அண்ட் எக்ஸ்பிளைன் டு தி அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். 263லையும் ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. 263 சேம் இதே தான். இது என்னன்னா ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஓகேவா? He shall frame in writing a charge against the accused with a period of 60 days from the date of first hearing on charge. இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு எந்த கேஸில் ஃபஸ்ட்டு வந்தது? இதில் இருக்குது ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். இப்போ புதுசாகவே எல்லாமே வந்திருக்கு ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு. எதை சொல்கிறாங்க ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்? இது எப்போ வந்தது? இந்த சங்கீதாவில் இருக்குது எல்லாமே வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும். ஃபோன் கூட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இதில், தெரியும்ல? எஃப்ஐஆர்லேயே இருக்கும் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். எவிடன்ஸையும் நீங்கள் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸில் எடுத்துக்கலாம். ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னால் என்ன? 2A இருக்குது, ஆனால் என்ன இருக்குது? எதுக்காக இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் வந்தது? எப்போ வந்தது? எவிடன்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆடியோவில் கண்டக்ட் பண்ணிக்கலாம், வீடியோ கான்ஃபரன்சிங்கில் விசியில் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அப்போ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னால் என்னது? விசிலாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்க? ஏல இருக்குது பாருங்கள், 21A 21 இதில் கொடுத்துட்டாங்க முன்னாடி. இதுக்கு முன்னாடியே எப்போயோ வந்துருச்சு ஒரு கேஸில், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அர்ஜுன் பந்திட் ட்ராவலில் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம், 65B சர்டிஃபிகேட் இதை பற்றி பேசியிருப்பாங்க. பிரஃபுல்லா தேசாய்னு ஒரு கேஸில் முன்னாடி, PRAFULLA பிரஃபுல்லா, அதிலே சொல்லிட்டாங்க இது வந்து எப்போனா 1980க்கு மேலே வந்து அந்த கேஸு 80 19லேயே வந்தது. அப்பயே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து எவிடன்ஸை ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 21A என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னா ஷால் இன்க்ளூட் யூஸ் ஆஃப் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங். இருக்கா? எனி டிவைஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எனி டிவைஸ், ரெக்கார்டிங் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், சர்ச் ஆர் சீசர் ஆர் எவிடன்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். சர்ச்சு, அந்த சீசரு ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அக்யூஸ்டு வந்து இப்போ ஒரு பிளேஸுக்கு போகிறோம், அக்கரன்ஸ் நடந்த பிளேஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலாம்? மொபைல் ஃபோன்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? and by such other means as say state government may by rules provide. State government எதெல்லாம் நீங்கள் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.